விஜயகாந்தை இறந்த பிறகு கோயில் கட்டி சாமி ஆயிட்டாருன்னு தெய்வமாக கும்பிட்றது நீங்கள். விஜயகாந்த் பயன்படுத்தின காரு டெம்போல நாளைக்கு நீங்கள் ஒரு 4-5 டாக் வளர்க்குறீங்க, டாக் ஷோ கூப்பிட்டு போகிறதுக்கு. அந்த நாய்களை நாளைக்கு ஏசி டெம்போவில் கூட்டிகிட்டு போய் ஷோக்கும் டாக்டர்கிட்டையும் குளிப்பாட்டுறதுக்கும் அந்த விஜயகாந்த் பயன்படுத்தின காரை பயன்படுத்துறீங்கன்னா இவங்களுக்கு எரியுது. நீங்கள் யாரை வச்சு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஐக்கானை வச்சு தான் வருமானம் பார்க்குறீங்கல்ல, அவருக்கு நீ உண்மையிலேயே நீ மரியாதை கொடுக்குறியான்னா பப்ளிக்கில் பார்க்குறப்ப யாராவது விஜயகாந்த் ஃபோட்டோ கொடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு அழுகுறது, அப்படியே பாட்டு பாட ஆரம்பித்தா அப்படியே கண்ணீர் விடுறது, அவர் பாட்டு போட்டால் அப்படி பஜனை பாடுறது, இதெல்லாம் நடிப்பா இல்லையா? அப்போ எதுக்கு நீ நடிக்கிற? காசுக்கு தான். நான் கேட்குறது, அரசியல் கட்சிகள் எல்லாருமே தொகுதி செலவுக்கு பணம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது திமுக கூட இருக்கிற கட்சிகளை நாளைக்கு நான் 10 தொகுதியில் நிற்கிறேன், எனக்கு ஒரு தொகுதிக்கு இத்தனை 10 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுத்துருங்க, உங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்க சொல்லுங்க. இவ்வளோதான் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியோட டிமாண்டு. இந்த தடவை எவ்வளோ தெரியுமா பிரேமலதா கேட்குறாங்க? எல்லா கட்சிகள்கிட்டையும், டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே சோஃபார் இந்த 2 கட்சியோட மட்டும் தான் பேசுகிறாங்க, இன்னும் விஜய்கிட்ட போல. இந்த 2 கட்சிக்கிட்ட அவங்க கேட்குறது 300 கோடி. அந்த அளவுக்கு நாளைக்கு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அது அவ்வளோ ஒர்த்தில் இயங்குவான்ல, அது மாரி இந்த கட்சி நாளைக்கு 300 கோடிக்கு ஒர்த்தா இல்லையா? முதலமைச்சர் அதனால யோசிக்கிறார். ஏன்னா அந்த பிராண்ட் பண்ண விஜயகாந்தே இல்லைன்றது தான் அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்கிறது.